இதே விஷயத்தை அப்படியே டபக்குன்னு கொண்டு எல்முருகன் ஐயாட்ட போட்டோன்னே அவர் இன்னும் கொஞ்சம் கோமாயிட்டார். சரி, இதே போய் நேராக போய் ஸ்டாலின் ஐயாட்ட போய் அடுத்த முதலமைச்சர் இவரை புடிவில் அவரை புடிவில்னு கேட்டு பாருங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் எங்களே நோண்டிக்கிட்டே இருக்கியா பேசிட்டே போய் இதை காட்டிக்கிட்டு இருந்தா அப்புறம் அவர் கோவம் வருமா? வராதான்? சும்மா இருந்துக்கோங்க. ஆமா அப்படின்னு சடக்குன்னு கோப்பிட்டாரு. அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, இன்னும் எங்க கூட்டணிக்கு யார் வர இருக்கிறாங்களோ அனைத்தும் சேர்ந்து எங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். இதுக்கு மேல இன்னும் வந்து ஆனா இதுக்கு மேல 1ஆம் கிளாஸ் பையனுக்கு தான் போய் கிளாஸ் எடுக்க முடியும். தயவு செஞ்சு நீங்க கிளாஸ் எடுக்க வைக்காதீங்க. நீங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியா இல்ல வேறு ஒருவரா? ஆனா அது வந்து எங்களுடைய கட்சியினுடைய இன்னைக்கு தலைவர் யாருன்னு சொல்லியாச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர் யாரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியாச்சு. அது அவங்களுடைய பாடு, அது அவங்க பாத்துக்கு போறாங்க. இதுல நான் ஏன் தலைவர், நீங்க ஏன் தலைவர்? நீங்க போய் ஸ்டாலின் முதலமைச்சர் நீங்க தானே, உங்க பையனா அல்லது வேற யாரு துரைமுருகனான்னு கேட்க முடியுமா? இல்ல இல்லையே, இன்னும் கூட்டணி வச்சுன்னு திருமாவளவன் சொல்லிட்டு இருக்காருல்ல, சொல்றாரா இல்லையா? இருங்க, கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்றாங்க? இந்த ஆட்சி மேல எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்ல, இந்த ஆட்சி செயல்படல அப்படின்னு கம்யூனிஸ்ட் சொல்றாங்கல்ல. கம்யூனிஸ்ட்காரங்க கிட்ட போய் கேட்கறீங்களா? அண்ணா தயவு செஞ்சு நான் எல்லா மீடியாக்காரங்களும் சொல்றேன், நாங்க ஜெயிக்கின்ற கூட்டணி, இந்த கூட்டணிக்குள்ள யாரு கூட குழப்பத்தை ஏற்படுத்த முடியாது.